இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் உமது அளவில்லாத பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சென்ற வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களை கிருபையாய் காத்து வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, குறித்த நேரத்தில் அப்பா சபைகள் கடந்து வர, ஆத்துமாக்கள் கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் நன்றி உள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அநேக நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, அநேக ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர் ராஜா. அதற்காக எமக்கு நன்றி செலுத்த அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆத்துமாக்களை குறித்த நேரத்தில் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் உமது பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்றைய தினத்தில் எங்கள் போதகர் மூலமாக அப்பா வெளிப்படும் வேத சத்தியங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊடுருவி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே பூர்த்தி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது ஊழியத்தில் அப்பா நாங்கள் ஈடுபட எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, உமது கிருபையுள்ள கரங்களில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சபையில் பரிசுத்தம் காணப்படவும், விசுவாசிகள் மத்தியில் பரிசுத்தம் காணப்படவும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தம் காணப்படவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையில் கர்த்தாவே பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. விசுவாசிகள் மத்தியில் கர்த்தாவே குடும்பங்களில் பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் இளைஞர்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா, உமக்காக அர்ப்பணித்து உமக்கென்று ஊழியம் செய்திட கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த ஊழியத்தில் பயன்படுத்துங்க ராஜா. அப்பா, சபையில் என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறதோ அந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தாவே தாமாக முன் வந்து அப்பா என்னென்ன ஊழியங்கள் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்ய உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. போதகரிடம் கர்த்தாவே அப்பா நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டு கர்த்தாவே இந்த ஊழியங்கள் செய்ய உதவி செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டளையிடுங்க சுவாமி, பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி. உமது கிருபையின் கரத்தில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன்.
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி. எல்லோரும் சொல்லுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி புகழ்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆர்வமுடன் தேடுவேன். உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன். உம்முடைய வல்லமையை காண்கிறேன். தேவனே, நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானீர், நிழலில் களி கூறுவேன். நீர்தானே துணையானீர், நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அவருடைய வலக்கரம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஒரு பாடலை பாடலாம். உம்மையே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்பி நான் ஓடுவேன். பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே எல்லோருமாய் சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அவரே நம்முடைய கேடகமானவர், நம்முடைய வாழ்வின் துணையாளர். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிற நல்ல தெய்வம் அவர். நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற தெய்வம் அவர். நீர்தானே என் துணையானி, கேடகமும் ஆணி. நீர்தானே, எல்லாரும் சொல்லுவோமா? என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதித்தவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்புகிற மனிதர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புகிற மனிதர்கள் யாவருக்கும் அவருடைய நன்மை மிகுதியாய் இருக்கும். ஒரு நாளும் குற்றப்பட்டு போகாமல், வெட்கப்பட்டு போகாமல் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர் ஒருவரே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகும். நீங்க சொல்லுவீங்களா? உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு என்னுடைய வாழ்க்கையை முடிவு பறிந்த உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் சத்தமாய் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். என் நம்பிக்கை நங்குரம் அவர்தான், என்னுடைய வாழ்க்கை அச்சாரம் அவர்தான்.
எத்தனை கடல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நான் அசையாமல் நினைத்திருப்பேன். ஏனென்றால் அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நினைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல். மீண்டுமாய் சொல்லுவோமா? சீயோன் பர்வதம் ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான். வெட்கப்படுத்த இடத்திலே அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்த்தின தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய தலைக்கு, நம்முடைய சிரசிற்கு இடமாய் இருக்கிற தேவன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு வரியந்த. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு வரியந்தம். உம்மை நம்புவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஆமென். அவர் அவரோடு சேர்த்து கொள்ளுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஒரு பாடலை பாடலாம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் உடைய வலது கரம் என்னை உயர்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பாடி ஆராதிக்கலாம். எல்லோரும் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென சொல்லுவோமா? அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சுகமாய் நடத்துகிற தேவன். கழுகுனை போல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்து வருகிற நல்ல தகப்பனவர். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் விசுவாசத்தோடு. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமையுள்ள தெய்வம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே.
அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும் எனக்கென. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையிலே என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு தந்தது. பாவ நோயை சுகமாக்கி இருக்கிறேன். சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானனே என் தேவனே. நீங்க சொல்லுவீங்களா? சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானனே ஏனென்றால் யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிக்கலாம். அவர் யெகோவா நிசி, ஜெயம் தருகிற தெய்வம். அவர் ஜெய கிறிஸ்து. நம்முடைய முன்னே சென்று நம்முடைய பாதைகளை எல்லாவற்றையும் அவர் நேராக்குவார். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா. சபை முழுவதுமாய் கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவரை நோக்கி காத்திருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் எங்களுக்கு அதிகமாய் செய்த நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும்
தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உங்க வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கடைசியாய் யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 11 மாதங்களும் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் அதற்கு ஆண்டவரை நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தும் ஆவியானவரே உம்முடைய கிருபை எங்களை தகுதிப்படுத்தினதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகளை எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா. எங்கள் ஆராதனை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் உடைய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் ஒரு விஷயம் நினைந்து கூறுகிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தைகளை நீர் ஆட்கொள்வீராக அப்பா, உமக்கு நன்றி. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் நாங்கள் அகற்றுகிறோம். விக்கிரகத்திற்கு இணையான எல்லா காரியங்களையும் நாங்கள் அகற்றுகிறோம். எல்லாவற்றிலும் உமக்கு மாத்திரம் முதலிடம் தர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் குறையுள்ள மனிதர்கள் சுவாமி, எங்களை நீர் வந்து நிறைவாக்குங்கப்பா. உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடும். அவரை வரவேற்போமா? தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீர், ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே. நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை துதிக்கிறோம் டாடி.
உம்மை வரவேற்கிறோம் ராஜா. இந்த இடத்திலே இறங்கி வந்து எங்களை நீர் நிரப்புங்கப்பா. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதனை உமக்கே, எங்கள் துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய வழக்கரமா எங்களை நடத்தட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், பக்கம் எண் 769. பக்கம் எண் 769. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 17ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்,
பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு நமது சபையில் வைத்து செல் லீடர்ஸ் கூடுகை நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து இந்த செல் லீடர்ஸ் கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் கூடுகையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் இரவு 8 மணிக்கு பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு வழக்கம் போல ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது விசுவாசிகள் அனைவரும் இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற டிசம்பர் மாதம் நம்முடைய சபையில் கேரல் சர்வீஸ் நடக்கவிருக்கிறது. இந்த தேதிகளை அறிவிக்கிறேன். அந்தந்த தேதிகளில் அந்தந்த டிவிஷனை சார்ந்தவர்கள் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 8ஆம் தேதி 2வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகளுக்காக கேரல் சர்வீஸ் நடக்கவிருக்கிறது. 9ஆம் தேதி 1st டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகளுக்காக நடக்கவிருக்கிறது. 10ஆம் தேதி 4வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகளுக்காக கேரல் சர்வீஸ் நடக்கவிருக்கிறது. 11ஆம் தேதி 5வது டிவிஷன் மற்றும் 7வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகளுக்காக கேரல் சர்வீஸ் நடக்கவிருக்கிறது. 12ஆம் தேதி 3வது டிவிஷன் மற்றும் 6வது டிவிஷனை சேர்ந்த விசுவாசிகளுக்காக இந்த கேரல் சர்வீஸ் நடக்கவிருக்கிறது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் டிவிஷன் லீடர்ஸை அணுகி விவரங்களை கேட்டு அறிந்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி உமா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது அம்மாவிற்கு கழுத்து வலி இருந்தது. மருத்துவம் செய்தும் குணமாகவில்லை. மாத்திரை எடுத்த கொஞ்ச நேரம் குணமானது போல் தோன்றும். கழுத்து நரம்பு பாதிப்பாக இருக்குமோ என்று ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். சபை ஊழியரிடம் சொல்லி இதற்காக ஜெபித்தோம். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வந்தது. அற்புதம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். 5வது டிவிஷனை சேர்ந்த ருக்மணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். சகோதரி ருக்மணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனது சகோதரன் கடந்த 9 வருடங்களாக காணாமல் போய்விட்டார். அவருக்காக தினந்தோறும் ஜெபித்தோம். 21 நாட்கள் உபவாச ஜெபத்திலும் அதற்காக ஜெபித்தோம். யோவான் 14:18 உள்ளபடி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் அவரை வரவழைத்தார். உடல்நிலை அவர் சரியில்லாமல் இருந்தார். அவரும் 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு சுகம் பெற்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி பரிமளா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்ததால் அடிக்கடி சளி, இருமல் மற்றும் மூச்சு விட சிரமமாக இருக்கும். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு போதகர் வியாதியாய் உள்ள இடத்தில் கை வைத்து ஜெபிக்கச் சொன்னார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தார். சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி மின்னல் கொடி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு கழுத்து வலி இருந்தது. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். போதகரும் எனக்காக ஜெபித்தார்.
எனக்கு இப்பொழுது வலி நீங்கி சுகமாய் உள்ளேன். ஜெபித்த போதகருக்கு நன்றி, சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் தசரதன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் வேலையில்லாமல் இருந்தேன். அதற்காக 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். தற்போது நல்ல ஒரு மேனேஜர் வேலை கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத சத்தியத்தின்படி உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. தேவையில்லாத வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் எதுவும் எங்களுக்கு வராதபடிக்கு வியாதியிலிருந்து எங்களை பரிபூர்ண விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் எங்கள் வருமானத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சோதிமணி பெட்டகமே சுடரொளியே, சோதிமணி பெட்டகமே சுடரொளியே, யூதருக்கு ஆதிமகனாய் பிறந்த அருந்தவமே, யூதருக்கு ஆதிமகனாய் பிறந்த அருந்தவமே, தாளேலோ தாளேலோ, தல தாளே 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 தாளேலோ, தாளேலோ தாளேலோ, தல தாளே 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 தாளேலோ. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவானது திருக்குமரா. தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவானது திருக்குமரா. நல்ல குறிகள் எல்லாம் நான் பார்க்க தோணுதையா, வல்லவரம் உன் தந்தை மனதில் என்ன வைத்தாரோ. நல்ல குறிகள் எல்லாம் நான் பார்க்க தோணுதையா, வல்லவரம் உன் தந்தை மனதில் என்ன வைத்தாரோ. அன்பில் பிறந்தவனே, அருமை திருமகனே, என் வீட்டு பேரொளியை ஏற்ற வந்த திருவிளக்கே. அன்பில் பிறந்தவனே, அருமை திருமகனே, என் வீட்டு பேரொளியை ஏற்ற வந்த திருவிளக்கே. தாளேலோ தாளேலோ, தல தாளே 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 தாளேலோ, தாளேலோ தாளேலோ, தல தாளே 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 தாளேலோ. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். இத்தனை பேர் உண்மையை ஆண்டவர் ஆராதிச்சிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த கேரல் சர்வீஸ்லாம் எப்போ கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், பேஸாக கெயினும். கேரல் சர்வீஸ்லாம் எப்போன்னு சொல்லி இப்போவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லீவு பர்மிஷன் அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பேசுறது கேட்கலையா? செக். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சில பீட்லாம் கொஞ்சம் பேஸ் நிறைய இருந்தால் அது வந்து பேஸ் கம்மி பண்ணும், பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுவாராக. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்னோட பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுற மாதிரி சத்தமே கேட்கலையே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 21 நாட்களிலும் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். 3 அதிகாரங்களை படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 பேர் மட்டும் அல்லேலூயா சொல்கிறாங்க, மற்றவங்க என்னாச்சுன்னு தெரியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே. 4ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? 273ஆம் பக்கம். எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே என்னது? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. பவுல் இங்கே சொல்லும்போது பணத்திற்காக அவர் சந்தோஷப்படவில்லை, வேற எதற்காக சந்தோஷப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைக்கும் போது அவர் சந்தோஷமாய் அவர்களுக்கு எழுதுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க செய்தது ஆண்டவருடைய கிருபை? ஹல்லேலூயா. சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா? ஆமென். ஒருத்தர் பார்க்கிறது ஆண்டவருடைய கிருபை. நம்ம நினைச்சா பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை பார்க்க வைக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்சம் பேர் குனிந்து தலையாகவே இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. எல்லாம் உன் கண் நேராய் நோக்க கடவுது. ஆமென். நீங்கள் எழுதினாலும் நோட்ஸ் எழுதினாலும் இதெல்லாம் எழுத மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அதனால நீங்க எல்லாரும் கவனிங்க. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. எவ்வளோ எனக்கு சந்தோஷம், எனக்கு கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே. எத்தனை அருமையான வார்த்தைகளை. இந்தபடியே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் சேலஞ்ச். ஆமென். கர்த்தருக்குள் பாருங்க. மறுபடியும் பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது ஆண்டவருக்குள், இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் திரும்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நாம் உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு 3 பேருக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க 3 பேர் தான் ஆமீன் சொல்றாங்க, ஸ்தோத்திரம் சொல்றாங்க. நான் கிளம்பி வந்தது இந்த 3 பேருக்கு தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு மணமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளோ பாட்டு பாடியும் தாளியிலோ உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல வசதியா போச்சு. பாதி தூக்கத்தில் தான் நானே வந்தேன். தாளியிலோ உங்களுக்கு இல்லை. சத்தமா ஒரு ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து வாசிங்கள். கர்த்தருக்குள். மறுபடியும் பாருங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயும் இருக்க. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒரே சிந்தையாய். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் தான், வேற எதுவும் போல. பிலிப்பியர் 3:16 வாசிக்கலாம். ஒரே சிந்தையாய் இருப்பமாக. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஒரே சிந்தையும்
ஒரே அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். சபையின் ஒரு மனதை ஆவியானவர் எத்தனை முறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். எப்படி நீங்க எல்லாரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சிந்தையை சிதறடிக்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. ஒரு மனதை முறியடிக்கிறவன் பிசாசு. ஆனால் ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். அல்லேலூயா. நீங்க வேற எதுக்காவது ஒண்ணு சேர்ந்துடாதீங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். ஆமென். கொஞ்சம் பேர் வர மாட்டேங்குதே. டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க சத்தம் தான் இங்க பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஆமென். அல்லேலூயா. டீனேஜ்ல இருக்கனால அவங்க யூத்து கிடையாது. யார் நல்லா கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்க தான் யூத். அவங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்குள் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். கர்த்தருக்குள் எப்பவாவது சந்தோஷமாயிருங்கள். அப்படி இல்லை. எப்படி வசனம் சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் பவுல் இங்கே ரோம சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய காசு இருப்பதினால் அல்ல, பணம் இருப்பதினால் அல்ல, சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருப்பதினால் அல்ல, நான் பெட்ல ஏசி ரூம்ல படுத்திருக்கிறனால இல்லை. நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம மகிழ்ச்சியா இருக்க கடவோம். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் இழுத்து போத்தி கொண்டேன். அல்லேலூயா. நான் என்ன செஞ்சேன்? வசனமே தெரியல பாருங்க. அதனாலதான் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே நான் மனம் மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. சந்தோஷமா வந்தீங்களா? நீங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை சந்தோஷமா அனுப்புவார். ஏன்னா நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்கள் சந்தோஷம் கர்த்தருக்குள் மறைந்திருக்க வேண்டும். அப்பதான் அது உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா. உலகத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. புது ட்ரெஸ் வாங்கினா சந்தோஷம், டூர் போனா சந்தோஷம், அது இது பண்ணா சந்தோஷம். அந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கர்த்தருக்கு கை தட்டுறதுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா, இன்னும் கொஞ்சம் உற்சாகமா. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள் சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும். எப்பொழுதுனா என்ன பாஸ்டர்? எப்பொழுதுனா என்ன? 365 நாளும். எப்பொழுதுனா என்ன? 24 மணி நேரமும். எப்போதுனா 7 நாட்களும் நான் சந்தோஷமா இருக்க கர்த்தர் எனக்கு அறிவுரை சொல்லவில்லை, எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இது ஒரு நியூ கவர்னன்டோட கட்டளை, கமாண்ட். ஆமென். கட்டளைக்கு நீங்க கீழ் பணிஞ்சுதான் ஆகணும். என்ன கட்டளை? நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அநீதி நிறைந்த உலகம். உலகத்துல சந்தோஷத்தை திருடுவதற்காக பிசாசு எத்தனையோ காரியங்களை செய்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ 262ஆம் பக்கம். ஆவியின் கனியோ 262, கலாத்தியர் 5:22. கொஞ்சம் ஃபாஸ்டா திருப்பலாமே. ஆமென். எடுத்தவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருமே எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப வாசிக்கலாமே. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஹல்லேலூயா. இத்தனையும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஆவிக்குரிய குவாலிட்டிஸ். அதுல ரொம்ப ஹைலைட்டா இங்கே பவுல் எதை பத்தி பேசுகிறார் என்று சொன்னால் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாய் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கை இருந்தா கையை கொடுத்தே சொல்லலாம். மோதிரம் தொலைஞ்சு போவாது. தைரியமா கொடுங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். சர்ச்சுக்கு வரப்ப சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கர்த்தருக்குள் என்னுடைய சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது. ஆமென். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும்? ஏன்னா நமக்கு கவலையே இல்லையா, பிரச்சனையே இல்லையா, போராட்டமே இல்லையா, நம்ம உலகத்தில் இல்லையா, பரலோகத்தில் வாழ்றோமா? எப்படி எல்லா நாளும் இப்படிலாம் சந்தோஷமா உண்மையாலுமே இருக்க முடியுமா? 7 நாளும் 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை தவிர தூங்குறதுலையும் சந்தோஷமா தான் நல்ல கனவுலாம் வரும். அல்லேலூயா. எல்லா நேரமும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களால முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அதுக்கு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ள கிரியை செஞ்சா நம்ம கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். செய்ய முடியாத ஒன்றை வேதம் எழுதாது. நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல. வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரத்தில் அதற்கான ஆலோசனையை சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும், சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? டீனேஜ் பாய்ஸ், பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. படிக்க தெரிந்தவங்க எல்லாரும் என்னோடு சேர்ந்து எல்லாம் ஸ்கிரீனை பார்த்து நீங்க வாசிக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பிரச்சனை இருக்கு பாஸ்டர், என்ன பண்றது? அதற்கு தான் வேதம் சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது கவலைப்படக்கூடாது. ஆமென். முதல்ல நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பேக்கெட்ல இருக்கிற 5 ரூபா 10 ரூபாய் ஆயிருமா? கவலைப்பட்டா ஒன்றும் ஆகாது. இருக்கிற 5 ரூபாயும் போயிடும். அல்லேலூயா. அதனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய ஜெபத்தினாலும், ஜெபம் ஜெனரல், விண்ணப்பத்தினாலும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுகிறது? ஸ்பெசிபிக்கான பாயிண்ட். அதற்காகவும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன? ஜெபத்துல ஒரு பகுதி ஸ்தோத்திரம் சொல்லுவது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஜெபத்துல போய் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் வாய் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதா? எல்லா ஃபெவிக்விக்கின் ஆவிகள் மாறட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் சொல்ல கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க. நல்ல ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? ஜெபத்துல முக்கியமான பகுதி நல்ல தேவனை துதிக்கணும். துதிச்சா உங்க கவலை எல்லாம் மாறிடும். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு, 6வது வசனம், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலாக ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளக்கடவது. என்ன காரியம் நடந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு, நான் அனாதை இல்லை. அல்லேலூயா. என் தேவைகளை அவர் சந்திக்கிறவர், அவர் போதுமானவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க இப்படி ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல கரங்களை தட்டி, என் தேவைகளை பார்க்கிறவன் ஆண்டவர், அவர் பெரியவர். உங்க வாய் சும்மா இல்லாம கையை மட்டும் இல்ல, வாயின் திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் கவலைப்படுறது இன்னையோட விட்டுறேன், என் கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். கவலைனால ஒன்னும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலை என்பது பிசாசுடைய ஆயுதம். நான் பிசாசின் ஆயுதம் அல்ல, நான் துதியின் ஆயுதத்தை நான் தரித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். துதியின் ஆயுதம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். யாராவது ஒருத்தர் இங்க வர்ஷிப் லீடர் வந்து அவரு ஐயோ யாரோ தெரியல தனியா பாடுறாரு, கையை உயர்த்து, காலை உயர்த்து, 2 காலையும் சேர்த்து உயர்த்து, என்னென்னமோ இங்க உட்காந்து சொன்னாலும் கொஞ்சம் பேர் தான் அப்பயும் கையெல்லாம் உயர்த்துறாங்க. ஆமென். இந்த ஒரு சாட்சி கேட்டேன், என்னை வேற யாரோ லாக் பண்ணிட்டாங்க. நல்ல சாட்சி. 9 வருஷம் ஒருத்தருக்கு தொலைஞ்சு போய் கண்டுபிடிச்சார். அப்படின்னு உடனே
நான் நினைக்கிறேன் உள்ள இருந்து கேட்டுச்சு. ஒரு 9 பேர் போனா போதுன்னு கை தட்டினாங்க. தோத்திரம். நான் சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நிறையவே சாட்சி என்ன படிச்சாங்க ஒண்ணுமே தெரியல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 9 வருஷம் ஒரு ஆளு காணாம போய் இந்த உலகத்துல கிடைச்சிருக்கிறாரு. அட்ரஸ் தெரியல, அவருக்கே கொஞ்சம் சுயநலிவு. 21 நாள் ஜெபத்துல அவர் ஆண்டவர் கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால மற்றவங்களுக்காக முதல்ல நம்ம சந்தோஷப்படணும். கொஞ்சம் பேர் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படவே பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டா உங்க பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பார்த்து எனக்கு பிரியமானவர்களேன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் என்று சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் எப்படி தெரியுமா? டேப் வாட்டர் மாதிரி. அந்த காலத்துல இப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தண்ணி எப்பயாவது தான் திறந்துடுவாங்க. கார்பரேஷன்ல இருந்து கொஞ்ச நேரம் வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி சொல்லுங்க, யாருமே வந்தது இல்லையா? யாரும் தண்ணி கொஞ்ச நேரத்துல நின்றும். நிறைய பேருக்கு சந்தோஷம் அப்படிதான். இங்கதான் கொஞ்சம் சந்தோஷம், வீட்டுக்கு போனா சந்தோஷம் என்ன ஆயிருது, நின்றுது. நம்ம சந்தோஷம் டேப் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. அது வற்றாத நீரூற்ற போல எல்லா நேரத்திலையும் எங்க போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் என்ன 11 மாசம் என்ன கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு வேண்டிய உடையை தந்தார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்தாரு. எனக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தாரு. கர்த்தர் நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு நல்ல பெற்றோர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாயை திறக்கிறதுக்கு அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு வரணும்னா நீங்க முதல்ல கவலைப்படுறதை நிறுத்தணும். முதல்ல கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கட்டளை என்ன வந்திருக்கு? நீங்க கர்த்தருக்குள் எப்பவாவது இல்லை, எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்க போறேன். அல்லேலூயா. தேவ சமாதானம். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, ஒரு நிரந்தரமான சமாதானத்தை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னால சமாதானமா இருக்க முடிகிறது. அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, இது எல்லாத்துக்கும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா, ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளக்கடவது. உங்கள் இருதயம், உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். ஆமேன். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தை, பிரியமானவர்களே. ஆமேன். சிந்தையில பிசாசு கை வச்சிருவான். நிறைய பேர் ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் வாங்கல? சிந்தையில கை வச்சிருவான். நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தா கூட உங்க சிந்தை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டீங்க. அது என்னாச்சு, இது என்னாச்சு, வேற எதையாவது பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. அவரை உயர்த்தும்படி வந்த 5 பேர் தான் ஆமேன்னு சொல்றாங்க. வேற ஐடியால வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சிந்தையை ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நான் சிறைபிடித்திருக்கிறேன். ஆமேன். ஏன் தெரியுமா? சிந்தையை நான் காத்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வாசிக்கிறீங்களா என்னோட எல்லாரும் சேர்ந்து? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையும் இல்ல, அவைகளை என்ன பண்ணுமா? சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். சிந்தையில நல்ல காரியங்களை சிந்திக்க வேண்டும். அவர் சொல்றாரு, புண்ணியம் எது, புகழ் எது, ஆண்டவருடைய வார்த்தை, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், சத்தியம் உள்ளவைகள் எவைகள், அன்புள்ளவைகள் எவைகள். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை, அதனால தான் முதலாவது படிக்கணும். எடுத்த உடனே மொபைலை நோண்டக்கூடாது. நல்ல வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தையினால் சிந்தையை நீங்கள் நிரப்ப வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, இந்த வாரம் ஆண்டவர் பேசினாரே, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய்
இருக்கிறேன். மறுபடியும் சொன்னாரே, தேவ சமாதானம் இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிறவனா, நாள் முழுதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தருவீராக, அப்படிப்பட்ட சிந்தை எனக்கு தருவீராக. நல்ல சிந்தனைகளை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே போடுவாராக. ஹல்லேலூயா. தீயவைகள் இல்ல, ஒழுக்கம் இல்லாத சிந்தைகள் இல்ல, எப்படி யாரையாவது கெடுக்கலான்றது இல்ல, பொறாமையின் சிந்தைகள் அல்ல, அன்பின் சிந்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய சிந்தை இயேசுவுக்குள்ளாய். இன்னொரு இடத்துல இன்னும் அழகாய் ஆவியானவர் சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:5 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் 253 பக்கம். 2 கொரிந்தியர் 10:5. சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமா? நாங்கள் தர்க்கங்களையும், இல்ல இந்த சத்தம் போதும், இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டா வாசிங்க. 1-2 பேர் தூங்குற மாதிரி இருக்குது எனக்கு. அல்லேலூயா. அவங்களும் முழிக்கிட்டோம். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சிந்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எங்கள் சிந்தையில் நாங்கள் ஆண்டவரையே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலும் இருக்கும் என்று வசனம் சொல்லியிருக்கிறதே, அதையே நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும். சர்ச்சை விட்டு வெளியே போனால் ஆண்டவருடைய வார்த்தை. அநேகருக்கு ஆண்டவர் என்னை பிரயோஜனமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவரை நான் மற்றவருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். சமாதானத்தை எனக்கு தாரும், எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க சிந்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். சிந்தை யாரும் எடுத்துட்டு போறதில்லை. என் ஆண்டவருக்குள்ளே என் சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிறைப்பிடித்திருக்கிறது. நிறைய பேருக்கு சிந்தையில போராட்டம், அங்க இங்க ஓடலாமா, அதை இதை செய்யலாமா. ஏன்னு சொன்னா அவங்க சிந்தையில போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ரொம்ப ஸ்ட்ரகிளான இடம் சிந்தை. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஐ வாண்ட் டு சேஃப் காட் மை மைண்ட். என் மைண்ட் ரொம்ப முக்கியம். மைண்டு கொஞ்சம் மாறினுச்சுன்னா அப்புறம் அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அங்க கொண்டு போய் விட்டுறோம். அல்லேலூயா. அதனால சிந்தையில நல்ல நான் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். என் சிந்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிறைப்பிடிக்க பண்ணிருக்கிறேன். சொல்றீங்களா? வாயை திறந்து. இந்த சிந்தையில பிசாசுக்கு இடமில்லை, நெகட்டிவ் தாட்ஸுக்கு எண்ணம் இல்லை. உன்னால ஒண்ணும் முடியாது, நீ அவ்வளவுதான், நீ பாவின்னு சொல்ற ஆள் இல்லை. கர்த்தர் என்னை இரத்தத்தினால் கழுவி இருக்கிறா, அவருடைய சொந்த பிள்ளையா என்னை மாற்றி இருக்கிறா. நான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தை ஆண்டவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஆமேன் சொல்லுவீங்களா? நீங்க ஆமேன் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஏதோ டைம் பாஸ்க்கு நான் ஆமேன்னு சொல்லல. அல்லேலூயா. நீங்களே வசனம் வரும்போது ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் 9 மணி ஆயிடுச்சு. இப்பயாவது கொஞ்சம் உற்சாகம் வர வேணாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு இப்போதான் உற்சாகமே வருது. பாஸ்டர் 9 மணி ஆயிடுச்சா, அப்ப சீக்கிரமா சர்ச்சு முடிய போகுது. அதுல வர சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். என் சந்தோஷ கர்த்தருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தாவே 4 பேர் நல்ல சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட பேசினாவே 4 பேர் நல்லா சந்தோஷப்படுற மாதிரி நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஒரு சில பேர்ட்டெல்லாம் ஃபோன் பண்ண எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாம கேட்டவங்க சொல்லுவாங்க, எப்படியோ இருக்கிறேன், ஏன் தான் இருக்கிறனே தெரியல.
அவங்க நம்பரை டெலீட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. யார் நல்ல விசுவாச வார்த்தையை சொல்றாங்களோ, கர்த்தர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், என் சிந்தைக்குள் இயேசு இருக்கிறார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ ஆமேன்னு சொல்லுங்க. வேணாதவங்க பரவாயில்ல. அல்லேலூயா. நான் பிரசங்கம் எல்லாத்துக்கும் பண்ணல. யார் விசுவாசமா வந்திருக்கிறாங்களோ, யார் கர்த்தர் என் கூட பேசணும்னு வந்திருக்கிறாங்களோ, யாருடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்பிடித்து வைக்கிறான் வந்திருக்கிறேன் என்று சொல்ற கொஞ்சம் பேருக்கு நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் சிந்தையை ஆண்டவர் சிறைப்பிடித்திருக்கிறார். நான் நெகட்டிவ் தாட்ஸை பேசுறவன் கிடையாது, நான் நெகட்டிவ பேசுறவன் கிடையாது, நான் நெகட்டிவ பார்க்கிறவன் கிடையாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரின் கண்ணோட்டத்தை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ பின்னாடி 5 சேர் காலியா இருக்கு, அதை பார்க்கிறவன் இல்லை. ஆண்டவர் நல்ல ஆத்துமாக்களை மலையின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை எழுப்பி விட்டு உங்க தூக்கத்தை ஆண்டவர் கலைத்து இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நல்ல வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நெகட்டிவான ஆட்களோட பேசாதீங்க, நெகட்டிவான சிந்தையோட நீங்க இருக்காதீங்க. கர்த்தர் என்னை சந்தோஷமா இருக்க பண்ணி இருக்கிறார். உங்க முகத்திலேயே ஒரு சந்தோஷம் இருக்கணும். உங்களை பார்க்கிறவங்க ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதை போல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருடைய கண்ணு மாறணும். கண்ணு மாறணும், சிந்தை முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. அவங்க சிந்தையில வரும்போது என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படியே வருவாங்க. ஹல்லேலூயா. வந்து உட்காந்தோடனே பார்ப்பாங்க, அந்த டிவி ஒழுங்கா ஓடுதா, இந்த ஸ்பீக்கர் ஒழுங்கா ஓடுதா, அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க என்ன பண்றாங்க, பாஸ்டர் சட்டையை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, அது ஒயிட் கலர் மாதிரியே தெரியல, அதுல ஏதோ ஒன்று கலந்துருக்கு. இப்படி பேசுற ஆளுங்க அவங்க இயேசுவின் சிந்தையில இருக்கிறவங்க இல்லை. ஹல்லேலூயா. நீங்க வரும்போது நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசிட்டே வரணும். நல்லா முடிஞ்சு போற டபுள் உற்சாகத்தோட போகணும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா கிறிஸ்துவுக்குள் என்னுடைய சந்தோஷம் மறைந்திருக்கிறது. தேவ சமாதானம் இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எங்க போனாலும் அந்த இடம் சமாதானமாய் மாறும். குழப்பம் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா அந்த இடம் சமாதானமாய் மாறிவிடும். ஏனென்றால் ஆண்டவர் முதல் பிரசங்கத்திலே சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நல்ல பிள்ளைகள். அப்படி இல்லை, அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்க சந்தோஷத்தை யாரு கையில கொடுக்க கூடாது. ஆண்டவருக்குள்ளே நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் சந்தோஷம் என் கணவரோட கையில் இல்லை, மனைவியோட கையில் இல்லை, எங்க மாமனார் கையில் இல்லை, மாமியார் கையில் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கையில் இல்லை. என் சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி, நான் கர்த்தருக்குள் இருக்கிறபடினாலே என் பாவத்தை ஆண்டவர் போக்கி இருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நான் உயிர் தெழுதலின் பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென். என்னை எதுவும் அசைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமான இடத்துல இருந்து இல்லை, சிறைச்சாலைக்குள்ள இருந்தும் ஒரு மனிதன் இப்படி எழுத முடியும் என்று சொன்னார். நிச்சயமா அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள் இருந்து வருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கணும், நான் எங்க போனாலும் ஆண்டவர் ஏசப்பா. அப்படியே நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு காணிக்கையை போட்டு அப்படியே திரும்பி போற கோயில் இல்லை. நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சமாதானம் செய்கிறவங்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களோடு வருவார். நீங்க நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் உங்களோட வருவார். நீங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தா நீங்க போற இடத்துல எல்லாம் கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்களா இருந்தா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னோட கூட வருவேன், உன்னை ஒரு நாள் நான் கைவிடவே மாட்டேன், நீ தனியா இல்லப்பா, நீ என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நம்ம அப்பா கூட இருந்தா எல்லாமே இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை
நான் செய்கிறதை அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி அந்த பிலிப்பியர் நிருபத்தில் கடைசி வார்த்தைகளை இருதயத்தை திறந்து பவுல் எழுதுறார். இதுவரைக்கும் ஜென்ரலாக எழுதியிருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிலிப்பிய சபையை குறித்து, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கத்தருக்குள்ன்ற வார்த்தை வந்த உடனே நேரம் ஒரு அல்லேலூயா, கத்தருக்குள்ளதான நம்ம சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னேன். பாருங்க எத்தனை முறை அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். அவர் தான் உண்மையான ஊழியக்கார். அல்லேலூயா. அப்படி என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றார். கத்தர், தேவன், ஆண்டவர் இப்படின்னு எந்த வார்த்தை வந்தாலும் அது ஆண்டவரை தான் குறிக்கிறது. உடனே நீங்க சத்தமா ஆமென் என்று சொல்ல வேண்டும். கத்தரை கொண்டாட வேண்டும். நீங்க you should celebrate God's presence. ஹல்லேலூயா. இயேசுன்ற வார்த்தையை கேட்டு உங்க இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணணும், ஒன்று துள்ளணும். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பு உங்களுக்கு வரட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப கத்தருக்குள்ள சொன்ன உடனே என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே, சாதாரணமா இல்ல, கத்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. எதை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்? ரோம சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்கிட்ட இப்ப காசு இல்லை, என்கிட்ட கவலை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்க பிலிப்பிய சபையை பார்த்து நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறேன், என் உயிரையே கொடுத்துருக்கிறேன், நான் சத்தமாக உங்ககிட்ட எவ்வளோ தடவை நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேர் என் மூலியமா என் ஜெபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை உங்களுக்கெல்லாம் உணர்வே இல்லையா? அப்படி இப்படிலாம் அவர் பேசல. அவர் சொல்றாரு, நான் கத்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. சத்தமா ஒரு அல்லேலூயா. எனக்கு குறைச்சல் இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்கல. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமா இருக்க, நல்ல கரங்களை தட்டி, இதுதான் கத்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், என் பேங்க்ல 10 லட்சம் இருந்தாலும், என் பேங்க்ல 10,000 ரூபாய் இருந்தாலும், என் பேங்க்ல 10 ரூபா இருந்தாலும், பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி கம்மியாகுதுன்னு? 10 லட்சம்னா எல்லாரும் ஹல்லேலூயா. என் பேங்க்ல 0 பேலன்ஸ் இருந்தாலும் நான் கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். என் சந்தோஷம் பேங்க் பேலன்ஸை நம்பி இல்லை, எனக்கு அது நல்லா நடக்குது, எங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, அதனால என் சந்தோஷம் இல்லை. என் சந்தோஷம் கத்தருக்குள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் இப்படி ஏதோ குறைச்சல்ல, எனக்கு யாராவது உதவி செய்யுங்கப்பா, பரிதாபப்பா இருக்கிறேன் நான்னு சொல்லி பரிதாபத்தை அவர் தேடவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையிலும் மனரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் சந்தோஷமா மனரம்பியமா. கொஞ்சம் பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. அல்லேலூயா. என்னத்தை பார்த்தாலும் ஐயோ அந்த சிஸ்டர் இப்படி நல்ல புடவை வச்சிருக்கிறாங்களே, இந்த ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி புடவை எங்க வீட்டுக்காருக்கு புரியவே மாட்டேங்குது. சொன்னா இது எத்தனையோ தடவை நான் கடையில பார்த்து கேட்டனே, இவங்க போட்டுட்டு வந்தவனே எவ்வளோ அழகா இருக்கு, இவங்களுக்கே இவ்வளோ அழகா இருந்தா எனக்கு எவ்வளோ அழகா இருக்கு. மனரம்பியம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்ற அப்படி இருக்காதீங்க. நீங்க சொல்லணும், பவுலை போல எனக்கு எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மனரம்பியமாய். தோத்திர ஆண்கள் பகுதியில் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கா இருக்காங்களே, நீங்களும் சொல்லுங்க, நான் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் ஏதோ பரிதாபத்தில் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம். ஊழியத்துக்கு கொடுக்குறப்ப பரிதாபமாக இருக்காரு பாஸ்டர், எப்போ பாரு ஒரே சட்டை, அப்படி நீங்கள் கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை நன்றாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என் தேவைக்கு மேலே எனக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நல்ல வாகனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல
நல்ல விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என எந்த விதத்திலும் ஆண்டவர் குறைவாய் வைக்கவே இல்லை. நான் மனரம்பியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் குறைச்சொல்லில் நான் ஆண்டவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா என் சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. வேற எதை பேஸ் பண்ணி நான் சந்தோஷமா இல்லை. ஹல்லேலூயா. எல்லா நேரத்தினால சந்தோஷமா இருக்க முடியும். ஆமேன். கொஞ்சம் பேருக்கு நல்ல சாப்பாடு இருந்தால் தான் ஜபமே வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரே கொடுத்த ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மீன் குழம்பு, சிக்கன், அப்புறம் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ரசம் சோறு இருந்தால் ஜபமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அப்படி இல்லை, நல்ல ரசம் சோறு நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ரசம் சோறு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்கள் பதில் ஆமேனே வரமாட்டேங்குது, ஒரு மாதிரியாவே இருக்காங்களே. அல்லேலூயா. ரசம் சோறு கிடைச்சாலும் ஸ்தோத்திரம். அவங்க ஆமேன்னு சொல்லிட்டாங்கன்னு ரசம் சோறையே போடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ரசம் சோறு வேணாம். ஆமே. நல்ல ரசம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், தயிர் சாதம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். இல்லை சாப்பாடு 21 நாள் இல்லைனாலும் நான் கர்த்தரை அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லா நிலைமையிலும் நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். என் சட்டையெல்லாம் 300 ரூபாய்க்கு தான் போடுவேன். என் செருப்பு 100 ரூபா தான். அதே மாதிரி நான் பெரிய ஹோட்டல்லாம் போக மாட்டேன். 10 ரூபா 20 ரூபா இட்லி கடையில் தான் சாப்பிடுவேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். அப்படியெல்லாம் நீங்கள் காசை மிச்சம் பிடிச்சி மிஷினரிக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுத்தா நல்லது. ஆனால் அதோட நிறுத்தல. வசனம் வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் 300 ரூபாய்க்கு சட்டை போடுவேன். ஆண்டவர் கொடுத்தா 3000 ரூபாய்க்கு நல்ல சட்டையை கொஞ்சம் பேர் பொறாமையிலே இருக்கீங்களே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உங்களுக்கு ஆண்டவர் தருவார். 3000 ரூபாய்க்கு சாரியை தருவார், 30,000 ரூபாய்க்கு தருவார். நல்ல வாகனங்களை ஆண்டவர் தருவார். 5 சீட்டர் 7 சீட்டர் காரெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. கொஞ்சம் நம்பிக்கையை ஆமேன்னு சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இயேசுக்கு நல்லா 40 நாள் உபவாசம் பண்ணவும் தெரியும். அவர் போய் உக்காந்து பார்ட்டியில் உக்காந்து சாப்பிட்டா இவர் என்ன இப்படி சாப்பிட்றாருன்னு இயேசுவை பார்த்து சொன்னாங்க. பாவிகளோடு உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்க. நல்ல சாப்பாட்டையும் நல்லா ரசித்து ருசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் கையை உயர்த்துறவங்களுக்கு அப்பா நல்ல சாப்பாடு கொடுங்க. கையை உயர்த்தி நன்றி சொல்கிறவங்களுக்கு நல்ல தலப்பா கட்டி பிரியாணியை கொடுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தாழ்ந்திருக்கவும் எனக்கு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து என் தாழ்ந்திருக்கவும் தெரியும். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் 2 சைடு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா நம்ம சந்தோஷம் ஆண்டவருக்குள்ள இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கவே முடியல. அவங்க நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை, இதோ 2 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த 2.5 லட்சம் வந்துருச்சாட்டிருக்கு, அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். 40 லிட்டர் ஜெப எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணோம். நான் நினைக்கிறேன் 42 43 லிட்டர் வந்துருச்சு. இனி எண்ணெய் கொண்டு வர வேண்டாம். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இப்படி சொல்லலாம். வெள்ளியும் பொண்ணும் எங்க அப்பாது. ஹல்லேலூயா. நான் மனரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த ட்ரெயினில் போகிறேன்றது என் சந்தோஷத்தை நிர்ணயிக்க முடியாது. வந்தே பாரத்தில் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன். பேசஞ்சர் ட்ரெயினில் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. டவுன் பஸ்ஸில் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஷேர் ஆட்டோவில் போனாலும் இதுக்கெல்லாம் வரமாட்டேங்குது. ஆமென். ஷேர் ஆட்டோவில் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. ஏசி லக்ஸுரி ப்ரீமியம் கேபில் போனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா கர்த்தருக்குள் என் சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிலிப்பிய சபையே, என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்க ஐயோ பவுல் ரொம்ப துக்கமாயிருவாருன்னு நினைக்க வேணாம். ஐயோ அவர் விசுவாசத்துட்டு போயிடுவாரோ, அவருக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு இல்லையே, அப்படி என் மேல பரிதாபப்பட வேண்டாம். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றார், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். உங்க பலத்தில் இதெல்லாம் செய்யவே முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆண்டவருடைய பலன் இல்லைன்னா நீங்க எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறது வெறும் பகல் கனவா இருக்கும். இல்லை பிரியமான, கர்த்தருக்குள் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். வெறும் கமாண்ட் கொடுக்கிற ஆண்டவர் இல்லை, உங்களை பலப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு நல்ல ஆவியானவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லாமா? என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் அப்படி பேசுறேன்னா என்னை பலப்படுத்துறது ஆண்டவர். ஏன்னு சொன்னா, காலையில் எந்திரிச்சு 5:30 மணி 6 மணி இருக்கும், வெளியே வந்தோடனே பார்த்தா மழை அப்படியே தூரிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன சோர்வு, மழை ஆராதனை நேரத்தில் வந்துருச்சு. ஆண்டவரே நினைக்கிறப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு பேசினார், கர்த்தருக்குள் நல்ல சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. நான் நல்ல சந்தோஷமா தான் வந்தேன். வந்து பார்த்தா இங்கே கொஞ்சம் சேர்லாம் 6 மணி ஆச்சு, காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் முதல் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தா. எல்லாரும் வந்து கர்த்தரை நன்றாக துதிக்க, வெளியே மழை பெய்தா இல்லையான்ற அளவில் ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்னா அதற்கு ஒரு தேவ பலன் நமக்கு தேவை. ஆமென். தேவ பலன் எங்க பாஸ்டர் வாங்குறது? ஜொமேட்டோல வாங்க முடியுமா? இல்லை, உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு காத்திருப்பது தான் தேவ பலன். கொஞ்சம் பேர் 21 நாள் நல்ல பலன் அடைஞ்சவங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நல்ல பலப்படுத்துவார். அந்த பலனுக்காக தான் ஜெபம் வைக்கிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. பெருமையா சொல்லல, நீ காசு கொடுத்தா நான் வாழ போறேன் அப்படி சொல்லல, ரொம்ப தாழ்மையா சொல்றாரு பாருங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா, யாருக்கிட்ட காசு கிடைக்கும், யாரு காசு கொடுத்தாலும் வாங்கலாம் அப்படி இல்லை. சபையை நன்றாய் நிதானிக்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் காணிக்க சந்தோஷமா வாங்க முடியறது இல்லை. சில பேர் வருத்தத்தோடு முகங்களோடு சில பேரை கொடுத்துருவாங்களோ தான் நிறைய இடத்துல நான் அவாய்ட் பண்ணிடுறேன். மெயினாக உங்கள் வீடுகளுக்கு வரும்போது அவாய்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை வீடை தேடி வந்தாலோ இல்லை கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுத்தா பரவாயில்ல, மற்றபடி உங்களை யாரையும் கஷ்டப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேதம் நமக்கு போதிக்கவில்லை. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தர் துதிக்கிறதா இருந்தாலும் கொடுக்கிறதா இருந்தாலும் ஊழியம் செய்வதா இருந்தாலும் நல்ல கர்த்தருடைய பலத்தினால செய்யுங்க. ஏதோ கம்பல் பண்ணி தள்ளுற மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருக்கு வேலை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் நான் இதெல்லாம் வச்சுக்கல, டிரான்சாக்ஷன் ஒரே சர்ச், பிலிப்பிய சர்ச் தான் எனக்கு அடிக்கடி நீங்க 2 தடவை உதவி செய்திருக்கிறீர்கள். 17ஆம் வசனம். இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வார்த்தை. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே, ஆண்டவர் எப்படி என்னை மாற்றும் என்று நான் ஜெபித்தேன். உபகாரத்தை நான் நாடாமல், யார் எனக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுப்பா, எனக்கு யாராவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்களா, அது கூட உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். ஊழியக்காரர் எதுக்காக காணிக்க வாங்கணும் தெரியுமா? போய் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு இல்லை, வேற எதுக்கும் இல்லை. உங்க பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கணும். உங்க அக்கௌண்ட்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக நான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது. எங்கிருந்து சொல்றாரு? சிறைச்சாலையில் இருந்து அவருடைய குறைவுகள் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது. யாராவது இந்த மாதிரி விசுவாச வார்த்தையை சொல்றவங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறீங்களா? இருந்தா சொல்லுங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையிலே வரப்பெற்று கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. 19ஆம் வசனத்தில் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். அது என்ன குறைவா இருக்கலாம், சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, பொருளாதார குறைவு, எல்லா குறையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவாக்குவாரா? இந்த வேர்டு சொல்லுங்க, மகிமையில் நிறைவாக்குவார். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதுதான் மேல் வசனத்துல வாசிச்சோம். நீங்க உற்சாகமா கொடுத்தா, ஆண்டவருக்கு என்று உங்க நேரத்தை கொடுத்தா, உங்க பணங்களை நீங்கள் கொடுக்கும்போது, உற்சாகமாய் கொடுக்கும்போது, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவா. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான, ஆமென், இயேசுக்குள்ளான உடனே ஒரு ஆமென் சொல்லலையே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராஜனுடைய அரண்மனையில் உள்ளவர்களுக்கு, யாருக்குன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே என் மூலியமா, அவர்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அருமையான இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கைக்காக 2025 ஆண்டுகளும் இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றும் எனக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். நான் பரிபூரணத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இன்னும் சில குறைவுகள் இருக்கலாம். இந்த குறைவுகளை ஹைலைட் பண்ணாதீங்க, குறைவுகளை பேசாதீங்க. ஒரு சில இடத்துல குறைவுகள் இருக்கலாம். குறைவுகளை பார்க்காமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவுகளை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு 100 ஆத்துமாக்களை தாடும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்ப ஒரே ஒரு ஆள் தான் வந்தாரா. எல்லாரும் கேவலமா பேசுனாங்களா, என்ன நீ உன் பிரசங்கத்தை கேட்டு, உன் சர்ச்சில் ஜெபத்தை கேட்டு ஒரே ஒரு விசுவாசி தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேவலமா பேசி கொண்டிருந்தாங்க. அந்த வந்த ஒரே ஒரு புதிய விசுவாசி என்ன தெரியுமா பண்ணாரா, அந்த ஊழியக்காட்ட வந்து, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கேட்டாரா. அல்லேலூயா. விசுவாசி வந்தது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம். கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன பாஸ்டர் நம்ம சர்ச்சிலேயே 11 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நீங்க ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுத்தது ரொம்ப பெருசா பேசுறீங்களே, அப்படி இருக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அந்த ஒரு ஆள் சொன்னாராம், பாஸ்டர் சொன்னாராம், ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்தில் இயேசுவின் அன்பை அறியாம லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். சொன்ன உடனே அந்த மனிதனுடைய பெயர் ராபர்ட் மொஃபெட். அவர் சொன்னாராம், அந்த ஆப்பிரிக்காவுக்கு நான் போகிறேன். இயேசுவின் அன்பை அறிவிக்க முதலாக இயேசுவின் அன்பை அந்த கண்டத்துக்குள் கொண்டு போனவர் யார் தெரியுமா? அந்த வந்த ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. அவர் போய் இயேசுவின் சுவிசேஷத்தை மிக வல்லமையாய் பிரசங்கித்தார். பிரசங்கித்துட்டு வந்து திரும்ப அந்த ஆங்கில திருச்சபையில் அவர் பேசினாரா, அங்க பெரிய வேலை காத்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்காக நீங்கள் எழும்ப வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே கீபோர்டில் வாசித்து கொண்டிருக்கிற கொயர் டீம்ல இருக்கிற ஒரு ஆள் சொன்னாரா, நான் போகிறேன் என்று சொன்னாரா. அல்லேலூயா. அந்த பேர் யார் தெரியுமா? அவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவை முழுக்கிய ஒரு மிஷனரி. இவங்க 2 பேர் சேர்ந்து ஆப்பிரிக்காவில் ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நிலைமை என்ன தெரியுமா? 75% மேலாக முழு ஆப்பிரிக்கா கண்டமும் ஆண்டவருடைய அன்புக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு டைம் கிடைக்குன்னா நீங்க யூடியூப்ல போய் நீங்க போட்டு பாருங்க. அவர்கள் ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அவர்களுடைய சந்தோஷம் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தபடினாலே அவர்கள் வேற எதையும் பார்க்கவில்லை. டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஆப்பிரிக்கால போய் அவர் ஊழியம் செய்யும் போது அங்க இருக்கிற அந்த பெரிய கொசுக்கள் அவரை கடித்தது. அந்த ரெக்கார்ட் பண்ணவங்க சொல்றாங்க, ரெக்கார்டா மட்டும் 30 தடவை அவருக்கு மலேரியா வந்திருக்கு. ஆமே. மாத்திரையை கண்டுபிடிக்காத காலம். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, நீங்க ரொம்ப தனியா கஷ்டப்படுறீங்க, நானும் இந்த ஆப்பிரிக்கா காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்து
வந்து ஒரு சில ஆண்டுகள் தான். அவர்களையும் அந்த மலேரியா கொசு கடித்த உடனே டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கையிலேயே அவர்கள் மனைவி இறந்து போய்விட்டார்கள். உதவி செய்யக்கூட யாருமே இல்லை. அவரே குழியை தோண்டி அவருடைய மனைவியை அவர் புதைத்து விட்டு உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் சொன்னாராம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த ஒரே வார்த்தை அவரை மறுபடியும் தட்டி எழுப்பினது. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமேன். அவர்கிட்ட சொன்னாராம், அவங்க ஒரு பெரிய அந்த ஆப்பிரிக்கன் ட்ரைபில் இருக்கிற அந்த தலைவன் சொன்னானா, உனக்கு 3 நாள் டைமு, ஆப்பிரிக்கா விட்டு போயிரு, இயேசுவை நீ சொல்லக்கூடாது. டேவிட் லிவிங்ஸ்டன் ஏதோ வேலை கிடைக்காத ஆள் நினைக்காதீங்க. அவர் ஒரு டாக்டராக இருந்து அவர் போய் செஞ்ச வேலைன்னா தெரியுமா? விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு ஆப்பிரிக்கா ஜனங்களுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். இவர்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்த அவருடைய கை, இங்கிலாண்டில் நல்ல பிறந்து கம்ஃபர்டபுளாக வாழ்ந்த அவர் போய் ஆப்பிரிக்காவின் மண்ணிலே கை வைத்தார். எதற்கென்று சொன்னால், இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்களுடைய சின்ன கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக பேசாதீங்க. ஆண்டவருக்காய் சாதித்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தான் பவுல் சொல்றாரு, என்கிட்ட நீங்க பார்த்ததை நீங்க செய்யுங்க. தலைவன் சொன்னா, நான் 3 நாள்ல நீ எங்க இடத்த விட்டு போயிடணும். அவர் சொன்னாரா, ரொம்ப பயந்து போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவர் உமக்காக நான் எல்லாத்தையும் இழந்து விட்டேன், என் பிள்ளைங்க தூரத்தில் இருக்காங்க, அவளை நான் பார்த்து பல வருஷங்கள் ஆகிறது, ஃப்ளைட்லாம் கிடையாது, வரப்பெல்லாம் போக முடியாது, ஒய்ஃப் அங்கேயே நான் புதைச்சிட்டேன், எனக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நான் திரும்ப போகணுமா, என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஆண்டவர் மறுபடியும் சொன்னா, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லேலூயா. அப்புறம் 2 வருஷம் ஆச்சு, அந்த ஆள் அந்த பக்கமே வரல. இவர் நல்ல ஊழியத்தை ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். நிறைய கூட்டமாக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொன்ன தலைவன் அவன் சொன்னானா, நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அந்த இயேசு வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அல்லேலூயா. இவர் அப்புறமா மெதுவா கேட்டாரா, நீ என்ன கொலை பண்ண வரேன்னு சொன்னியே, நீ வந்தியாப்பான்னு கேட்ட உடனே அவன் சொன்னானா, கரெக்ட் 3ஆவது நாள் நாங்கள் ஒரு பெரிய டீமாக வந்தோம், அங்கே உங்களை கொலை பண்ணலான்னு வந்தா 39 தேவ தூதர்கள் நீங்கள் இருக்கிற அந்த ரூமை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள், ஆயுதத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். உங்கள் பக்கத்திலேயே எங்களால் வர முடியல, ஏன்னா கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிசாசு தோற்று போனவன், அவன் உங்களை எதுவுமே செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. சொன்னாரா, 39 தூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த சாட்சியை டேவிட் லிவிங்ஸ்டன் திரும்ப இங்கிலாந்து சபையில் சொல்லி கொண்டிருந்தாரா. இந்த குறிப்பிட்ட நாள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், டேட் எனக்கு கரெக்டாக தெரியல, ஜூன் 30ஆம் தேதி ஏதோ ஒரு டேட்டை சொல்லியிருக்கிறாரு. உடனே முடிஞ்ச உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாரா, இந்த மிஷினரிகளுக்காக டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக அன்றைக்கு ஒரு உபவாச ஜெபம் வைத்திருக்கிறார்கள். அந்த உபவாச ஜெபத்தில் 39 பேர் கலந்து கொண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மிஷினரிகளை ஆண்டவரே பாதுகாத்து அருளும் என்று ஜெபித்தார்கள். 39 பேருக்கு சரியாக 39 தேவ தூதர்களை என் ஆண்டவரால் அனுப்ப முடியும் என்று சொன்னார். அவருடைய கரம் இன்றும் குறுகி போகவில்லை. உங்களுக்காக ஒரு தூதனை ஆண்டவர் நிச்சயமாய் அனுப்புவா. இந்த சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தனியா இல்லை பிரியமானவர்களே, பரலோகம் உங்களுக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்க கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களை சந்தோஷமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கேருந்து ஒரு கண்டத்தை தாண்டி எங்கேயோ போனாரு ஆத்துமாக்களுக்காக. நீங்க கண்டத்தெல்லாம் தாண்ட வேணாம், உங்க வாசப்படியை தாண்டி போங்க போதும். அங்க இருக்கிற ஒரு 4 பேருக்கு ஒரு 10 பேர் எழுதி கொடுத்துருக்கீங்களே, விடாதீங்க. 21 நாள் ஜெபம் முடிஞ்சிட்டா விட்டுறாதீங்க. திரும்ப அந்த மறுபடியும்
25 வரைக்கும் அந்த 10 பேர் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கட்டும். எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே அந்த 10 பேரை கர்த்தாவே எனக்கு தருவீராக. அவர்களுக்கும் இந்த அன்பு வரட்டும், அவர்களுக்குள்ள இந்த சமாதானம் வரட்டும். ஆளில் உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாம இருந்தா அவர்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த சொல்லல, யாரோ டேவிட் லிவிங்ஸ்டன் மேல நீங்க பரிதாபப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்களை திரும்ப திரும்ப அவர் சரித்திரத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? 1 மணி நேரத்துக்கு மேல நான் பேசியிருக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் தரேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காய் பேச என் வாய் திறக்கப்படுவதாக. தேவ சமாதானம் என் இருதயத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாங்க? விடுதலை இருக்கிறது ஆண்டவரே. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நிலையிலும் நான் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், அதை பெரிதாய் பேசிக்கொண்டில்லாமல் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு, இயேசப்பா எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் இதெல்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஆண்டவருடைய பலன் இல்லைன்னா உங்க சந்தோஷம் கீழே போனவனே மாறிடும். அப்படி இல்லை, நான் எப்பொழுதும் மனரம்பியமா இருக்க கர்த்தாவே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்லுங்க, கர்த்தருக்குள்